வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, "காண்டா லகா" என்ற பாடல் மூலமாக இந்தியா முழுக்க ஃபேமஸான ஷெஃபாலி ஜரிவாலா அவர்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்க உயிரோட இல்ல. அவங்க 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் தேதி தனது 42வது வயதுல கார்டியாக் அரெஸ்ட் மார்படைப்பால அவங்க உயிரிழந்துட்டாங்க. சோ எஸ்கே கலைஞம் சேனல் மூலமாக அவங்களுக்கான ஆழ்ந்த இரங்கலை நாங்க தெரிவிச்சுக் கொள்றோம். முதலாவதா இவங்களோட வாழ்க்கை படத்தை பத்தி நாம பாத்திரலாம். 2002 வெளியான ஒரு ரீமிக்ஸ் சாங் தான் காண்டா லகா. அந்த பாடலுக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரே ஒரு கேள்விதான் கேட்டது. யார் இந்த காண்டா லகா கேர்ள்? அந்த பாட்டுல நடனமாடி நேஷனல் கிரஷ் ஆனவர் தான் ஷெஃபாலி ஜரிவாலா. அடுத்ததா அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி நம்ம பார்க்கலாம். ஷெஃபாலி ஜரிவாலா டிசம்பர் 15 1982ல குஜராத்ல பிறந்தாங்க. அவங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஆனா டெஸ்டினி அவர் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பாதைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. காண்டா லகா மட்டும் இல்லாம பல ஹிந்தி மற்றும் தெலுங்கு திரைப்படத்திலையும் அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களோட திருமண வாழ்க்கையை பத்தி நாம அடுத்து பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில முதல் திருமணம் ஹர்மித் சிங் என்பவரோட தான் நடந்தது. ஆனா அந்த உறவு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமாக பராக் தியாகி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இப்போ அந்த இருவரும் நல்ல காதல் வாழ்க்கையை முன்னெடுத்து வந்துட்டு இருக்குன்னு தான் இந்த கோரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அதாவது அவங்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்ததாக இவங்க இன்னுமே பிரபல்யம் அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் 13 சீசன் தான். அந்த சீசன் மூலியமாக தான் இவங்க ரொம்பவே எல்லாருக்குமே தெரிய அறிமுகமாகப்பட்டாங்க. அதாவது 2019ல பிக் பாஸ் சீசன் 13ல் கலந்து கொண்டதுக்கு அப்புறமா ஷெஃபாலி ஜரிவாலா மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அவரோட போல்ட் டாக், கிளீன் ஒப்பீனியன்ஸ் மக்கள் எல்லாரையுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமா கட்டி இழுத்துச்சு. சோ இது மூலியமா அவங்க இன்னுமுமே பிரபலியமாக ஆரம்பிச்சாங்க. இவங்க 2002ஆம் ஆண்டு காண்டா லகா பாடலின் மூலமா பிரபலியம் அடைந்ததுக்கு அப்புறமாக 2004ல முஜே ஷாதி கரோகி என்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. நான் முன்பு சொன்னது போலயே இவங்க நிறைய ஹிந்தி மற்றும் தெலுங்கு திரைப்படங்களையும் நடிச்சு 2008ஆம் ஆண்டு பூகி வூகி நடன நிகழ்ச்சியிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. கடைசியா நம்ம இவங்களோட மரணத்தை பத்தி பார்க்கலாம். 27ஆம் தேதி இரவு அன்னைக்கு இவங்களுக்கு ஒரு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. கணவர் மும்பையில் உள்ள மருத்துவமனைக்கு இவங்களை அழைச்சு சென்றிருக்காங்க. ஆனா அங்க அவங்கள பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஷெஃபாலி ஏற்கனவே இறந்துட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இவருக்கு இறப்பிற்கான காரணம் இன்னுமே சரியா தெரியப்படல. இவங்க கார்டியாக் அரெஸ்ட் மூலமா இறந்தாங்கன்னு சொன்னாலுமே ரிப்போர்ட்ல இன்னுமே அன்கிளியரா தான் இருக்கு. அதாவது இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் அறிக்கைக்கு பிறகே அது தெரிய வரும். இவங்க எப்படி இறந்தாங்க, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஷெஃபாலி இறப்பு குறித்து அவரது குடும்பத்தினர் யாருமே இன்னமும் உறுதி செய்யல. ஆனா இந்த செய்தியை இவங்க அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையும் இதய நோய் நிபுணரும் உறுதி செய்திருக்காங்க என்பது இங்க குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி அறிஞ்ச பல பிரபலங்கள் ஷெஃபாலிக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஷெஃபாலி அவர்கள் வெப் சீரிஸ், இன்டர்வியூஸ், யூடியூப்ஸ்ல எல்லாம் நிறைய ஆக்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களை சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அது மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே அவங்க நிறைய விஷயங்களை ரீசெண்ட் டைம்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபிட்னஸ், லைஃப் ஸ்டைல், அதை பத்தி எல்லாமே. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ரீமிக்ஸ் சாங்ல இருந்து வெறும் கிளாமர் மட்டும் இல்லாம வாழ்க்கை சாகசங்களையும், மென்டல் ஸ்ட்ரென்த்தையும், செல்ஃப் ரெஸ்பெக்டையுமே ஷெஃபாலி ஜரிவாலா அவர்கள் நமக்குள்ள விதைச்சிட்டு போயிருக்காங்க. உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது டவுன்ஃபால் வந்தாலும் அது எண்ட் இல்ல. அதுக்கப்புறமும் ஒரு பிரைட் சாப்டர் இருக்கலாம். அதுதான் ஷெஃபாலியின் வாழ்க்கையும் நமக்கு சொல்ல வருது. சோ என்னதான் இவங்களோட இழப்பு நிறைய பேருக்கு ஏத்துக்க முடியாதும், அன்எக்ஸ்பெக்டடா இருந்தாலுமே ஷெஃபாலின் வாழ்க்கையில இருந்து நம்ம லைஃப்க்கு நிறைய பாடங்களை நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இவங்களோட மரணம் குறித்து இன்னும் பெரிய தகவல்கள் எதுவுமே இன்னும் வெளியே வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஷெஃபாலி ஜரிவாலா பத்தி உங்களுக்கு என்ன தாட்ஸோ அது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க. இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸோட வாழ்க்கை பயணங்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.